ஜி, இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. நேத்து நான் வந்து ஏபி 85 சொல்லி ஒரு நம்பர் குடுத்துருந்தேன். 852 சொல்லி நல்ல நம்பரு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரலாம். ஏன்னா வந்து நம்ம குடுக்க நம்பர் ஒரு நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்கு. நான் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா, 334 சொல்லி ஒரே நம்பர் தான் குடுத்துருந்தேன். அந்த 334 ஏசி 34க்கு அடுத்த நாள் நேத்து பார்த்தீங்கன்னா, ஏசி 34 சொல்லி அடிச்சிருந்தான். ஏன்னா ஒரு நாள் குடுக்குற நம்பர் ஒரு நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்கு. அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஏ போர்டு 8ன்னு வந்தா நம்ம 85 சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இன்னைக்கு எப்படி அடிச்சுட்டான்னு பார்த்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு என்ன கெஸ்ஸிங்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. எப்படின்னு பாருங்க. நேத்து எப்படி அடிச்சிருக்காங்க மட்டும் பார்க்கலாம். நம்ம என்ன கெஸ்ஸிங்கில குடுத்தோம்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏற்கனவே குடுத்த பேட்டர்ன் தான் இதெல்லாம். கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். இங்க நல்லா பாருங்க. ஏபி வந்து 47, ஏசி வந்து 45. 47க்கும் 45 கேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 46 குறையும். அதுதான் பிசில 46 அடிச்சிருப்பான். ஏபி 47, ஏசி 45. அதில ஒரு 46 குறையும். அது 46 சொல்லி அடிச்சிருப்பான். அதே பேட்டர்ன் படி பார்த்தா, இங்க ஏபி வந்து 56, 58. அப்ப 56, 58 நடுவுல ஒரு 57 குறையும். அது அடுத்த நாள் பிசில 57 வைக்கணும். ஆனா 57க்கு தான் அவன் என்ன பண்ணான்னா, ஃபுல் பவர் வந்து 02 சொல்லி அடிச்சிருப்பான். அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 11, ஏசி வந்து 13. அப்போ 11க்கும் 13க்கும் கேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 12 குறையும். ஒண்ணு 12ன்னு அடிக்கணும். இல்லன்னா 12க்கு ஃபுல் பவர் வந்து 67 அடிக்கணும். அது 2மே ட்ரை பண்ணோம். ஆனா அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, 67 வந்து அடுத்து ஒரு நாள் தள்ளி வந்து அடிச்சிருந்தான். இப்போ அதே சேம் ரூட்ல தான் என்னன்னா, இங்க ஏபி வந்து 24, ஏசி வந்து 26. அப்போ 24க்கும் 26க்கும் கேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 25 குறையும். அந்த 25 தான் திருப்பி நமக்கு வந்து 52 அடிப்பான்னு சொல்லிட்டு, நான் வந்து நேத்து ஏபி 85 வரதுனால 852 சொல்லி நான் குடுத்துருந்தேன். இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதிலே தான் வின்னிங் இருக்கு. எப்படின்னா, இங்க ஏபி வந்து 24, ஏசி வந்து 26. 24க்கும் 26க்கும் கேப்ல ஒரு 25 குறையும். அந்த 25 அடிப்பான்னு நான் பார்த்தேன். அவன் என்ன பண்ணானாக்கா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதே சேம் ரூட்ல ஒரு பேட்டர்ன் எடுத்தான். நான் அன்னைக்கும் அதே தப்பு தான் பண்ணேன். இன்னைக்கும் அதே தப்பு தான் பண்ணேன். ஏன்னா, இது எதுக்கு நான் டெமோ வீடியோ போடுறேன்னா, இத பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் அத பார்த்து நீங்க மாத்தி ப்ளே பண்ணலாம். எப்படின்னா, இங்க ஏபி பாருங்க 45, ஏசி வந்து 47. 45, 47 அப்போ கேப்ல ஒரு 46 குறையும். அன்னைக்கு பிசி 46 தான் ட்ரை பண்ணான் அன்னைக்கும். ஆனா, அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஏசி பாருங்க 47. ஏசி 47, பிசி வந்து 57. ஒரு ஏபி வந்து 37. அப்போ 37, 47, 57 சொல்லி ஒரு பேட்டர்ன் முடிச்சான். நம்ம யோசிச்சது அதே ஆங்கிள்ல தான் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி யோசிச்சான். இப்ப அதே தான் இன்னைக்கு நேத்து நடந்த பேட்டர்ன் அப்படிதான். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி வந்து 24, ஏசி வந்து 26. 24க்கும் 26க்கும் கேப்ல ஒரு 25 குறையும். அததான் நம்ம வந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா அவன் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஏசி வந்து 26, பிசி வந்து 46. 26, 46 இந்த கேப்ல ஒரு 36 குறையும். அந்த 36 எடுத்து ஏபில வந்து கரெக்ட்டா வச்சு முடிச்சுட்டான். ஓகே. இதுதான் பேட்டர்ன். இப்படி தான் வடிக்கிறான். அத வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஆங்கிள் எடுப்போம். அவன் ஒரு ஆங்கிள் அடிப்பான். அதனால நீங்க ஒரு டெமோ வீடியோ வந்து பார்த்துட்டு அப்படியே போறதில்ல. நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பா வின்னிங் வரும். ஓகே. இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. இன்னைக்கும் ஒரு நல்ல நம்பர் தான். ட்ரை பண்ணி பாருங்க. வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நேத்து எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. கரெக்ட்டாவே அடிச்சிருக்கான். அத பேஸ் பண்ணி திரும்ப இன்னைக்கு ஒரு நம்பர் எடுக்கலாம். இங்க ரெட் கலர் மார்க்கிங் ஃபர்ஸ்ட்டு பாருங்க. இங்க வந்து ஏசி வந்து 16. ஏசி 16 அடிச்சுட்டு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 4 மாசம் விட்டு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 26. அப்போ 16, 26 ஏசி வந்து 16, பிசி 26. அப்போ ஏபி வந்து 36 சொல்லி கரெக்ட்டாவே முடிச்சிருப்பான். அது கரெக்ட்டா புரியுதா பாருங்க. ஏசி வந்து 16, பிசி 26, ஏபி வந்து 36 கரெக்ட்டா வந்து 4 மாசம் கரெக்ட்டா வந்து அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி 16, பிசி 26, ஏபி 30. இப்ப அது கீழயே பாருங்க. திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு வரான். இங்க ஏசி வந்து 37, ஏசி வந்து 37, பிசி வந்து 27. அப்போ ஏபி வந்து 17 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 17 வந்தா அது கரெக்ட்டா முடியும். கரெக்ட்டாவே எடுத்துட்டு வரான். ஒரு கரெக்ட்டா 4 மாசம் கரெக்ட்டா சூப்பரா கொண்டுட்டு வரான். ஏசி வந்து 16, 26, 36 ஓகேவா? ஏசி, பிசி, ஏபி சொல்லி சூப்பரா முடிச்சுட்டான். இப்ப அதே கீழ பார்த்தீங்கன்னா, 37, 27, 17 அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத திரும்ப ரிவர்ஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்படி வந்துச்சுன்னா, ஏபி வந்து 17 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, ஏபி வந்து 17 சொல்றேன். அப்படி 17 வந்தாக்கா, 3 நம்பர் என்ன வரும் மட்டும் பார்ப்போம். இது 17 வந்து நம்ம ஏற்கனவே ஃபாலோயிங் நம்பர் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ண நம்பரு. அது இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்ல. வேற ஒரு காரணத்துக்காகவும் ஏபி 17 வருது. என்னன்னா, இங்க நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க பிசி பாருங்க 59. பிசி 59 2 நாள் விட்டு பாருங்க. பிசி வந்து 71 ஓகேவா? இந்த பிசி 59 திருப்பி இங்க ஏபில 95ன்னு அடிக்கும்போது, இந்த 71 திருப்பி நமக்கு ஏபில வந்து 17 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்கு.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க 71க்கு 59 சொல்லி அடிச்சா, இங்க 95க்கு 17 அடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏபி வந்து 17 வரலாம். 17 வரலாம். அப்படி 17 வந்தா நமக்கு வந்து 3 நம்பர் மட்டும் என்ன வரும் மட்டும் பார்ப்போம். இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இங்க வந்து நமக்கு வந்து பிசி பாருங்க. பிசி 63, 63, 61. இப்போ 63க்கும் 61 கேப்ல ஒரு 62 குறையும். அந்த 62 சொல்லி அடிச்சு முடிச்சிருப்பான். 62 சொல்லி. இங்க அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க 43ன்னு இருக்கும். 43, 41 அப்ப 43க்கும் 41 கேப்ல ஒரு 42 குறையும். அதையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிருப்பான். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க 73ன்னு இருக்கு. அப்ப 73, 71 அப்ப 73க்கும் 71க்கும் கேப்ல ஒரு 72 குறையும். அந்த 72 இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, ஒரே சிங்கிள் ஷாட் நம்பர் பார்த்தீங்கன்னா, 172 சொல்லி ஒரு நம்பர் குடுக்குறேன். அத ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 172. இத ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த வீடியோ வந்து நீங்க வந்து விருப்பம் இருந்தா பாருங்க. இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்கள யாரும் வந்து நான் கட்டாயப்படுத்தல இந்த வீடியோ பாருங்க அப்படி சொல்லிட்டு, நீங்க இத பார்த்து தான் ஆகணும்னு நான் வந்து உங்க கைய பிடிச்சு இழுக்கல. ஓகேவா? விருப்பம் இருக்கா பாருங்க. விருப்பம் இல்லையா, அந்த வீடியோ போடும்போது ஸ்கிப் பண்ணிட்டு வேற சேனல்ல போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அத விட்டுட்டு வந்து தேவையில்லாம வந்து நீங்க கமெண்ட் பண்றது வந்து நீங்க வேஸ்ட்டு. ஏன்னா வந்து என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அப்புறம் வீடியோ போடாதீங்க, அது போடாதீங்கன்னு. இது வீடியோ நான் போடாதன்னு சொல்றது உங்களுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்ல. நான் வந்து சில பேருக்காக நான் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்ல அந்த வீடியோ பாருங்கல்ல, பார்க்காம போங்க அவ்வளோதான். ஓகேவா? தேவையில்லாம வந்து என்கிட்ட வந்து வீடியோ போடாதீங்க. உங்க கெஸ்ஸிங் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்றது ஒரு யூஸிங் இல்ல. ஓகேவா? சில பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். ஓகே. விருப்பம் இருக்கவங்க இந்த சேனல வந்து பாருங்க. ஓகே. ஓகே. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கெஸ்ஸிங் தேவைப்படும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க என்னன்னாக்கா கேஎல் ஜாய் 18, 25 சொல்லி டெலிகிராம் வாங்க. இந்த சர்ச் பண்ணிட்டு வந்தா தெரியும் உங்களுக்கு. டெலிகிராம் வாங்க. எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் நான் குடுக்குறேன். ஓகேவா? என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ஸிங் ஒரே கெஸ்ஸிங் தான். ஏபி வந்து 17 ஓகே. முன் நம்பர் பார்த்தீங்கன்னா 172 ட்ரை பண்ணுங்க ஜி. ஓகே. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல.